ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாசmayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல மொறுன்னு உளுந்து மாவு போண்டா. ஒரு பெர்ஃபெக்டான ஈவினிங் டைம் ஸ்நாக்கு. அதுவும் நல்ல கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக நல்ல சுட சுட போண்டா சூப்பராக இருக்குங்க. அதுக்கு தொட்டுக்க நல்ல ஒரு காரசாரமான சட்னி இருந்தால் ஆஹா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உளுந்து மாவு போண்டா அதிகம் எண்ணெய் இழுக்காமல் நல்ல பர்ஃபெக்டாக கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கூடவே இதுக்கு ஒரு அருமையான கார சட்னி, அதுவும் ஜஸ்ட் ஒரே நிமிஷத்தில் செஞ்சுற கார சட்னி ரெசிபியும் இங்கே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டும் நீங்கள் கம்பைன் பண்ணி செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப இந்த காம்பினேஷனை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சுவையான ஒரு அருமையான ஸ்நாக் ரெசிபி இது. வாங்க அருமையான உளுந்து மாவு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போண்டாக்கான மாவு ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதாவது குவிச்சு அளந்து 1 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, தோல் நீக்கிய வெள்ளை உளுந்தம்பருப்பு குவிச்சு அளந்து எடுத்துக்காங்க 1 கப்பு. இது வெயிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராமுக்கு மேலே இருக்குங்க. இதுக்கு அதே மாதிரி குவிச்சு அளந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி. இப்போ இது ரெண்டும் சேர்த்து நம்ம கழுவி ஊற வச்சிடலாம். இந்த அரிசி எதுக்கு சேர்க்கிறோன்னா போண்டா நல்லா கிறிஸ்பியாக வரும். அதே மாதிரி மாவு நல்லா நம்ம கெட்டியாக ஆட்டிக்கலாம், எண்ணெயும் அதிகம் உரியாது இந்த அரிசி கொஞ்சமாக சேர்த்து ஆட்டும் போது. ஸோ நல்லா அரிசி சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் அது மேலே உளுந்தும் போட்டு விட்டு இப்போ நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவிடலாங்க. கழுவியாச்சு. இப்போ இதை நல்ல தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சிடலாம். மினிமம் ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 3 மணி நேரம் கழித்து பாருங்கள், நல்லா உளுந்து அந்த அரிசியெல்லாம் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இதை அரைக்கலாம். நம்ம மிக்சியில் சேர்த்தும் அரைச்சிக்கலாம், கிரைண்டர்லேயும் அரைக்கலாம். மாவு கெட்டியாக அரைக்கணும். நான் இன்றைக்கி கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு கிரைண்டரில் ஒரு 1/2 டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம சுத்தமாக தண்ணி சேர்க்காமல் அரைக்க முடியாது. கிரைண்டர் ஆன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊறின பருப்பு போட்டு விட்டு நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே அரைக்கணும். அந்த ஸ்பேட்டரில் வச்சு இடையில இப்படி மாவை தள்ளி விடுங்க. ஏன்னா நம்ம இங்கே தண்ணி கம்மியாக சேர்த்து அரைக்கிறோம். அதே மாதிரி நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு அரைங்க. ஃபுல்லாக தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா நம்ம கெட்டியாக அரைக்கணும். ஸோ ஒரு 4-5 தடவை தண்ணியை தெளித்து மட்டும் விடுங்க. மாவு நல்லா ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாகவும் அரைக்கணும். அதே சமயம் அதிகம் தண்ணி இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கணும் மாவு. அதுதான் பக்குவம் வடை மாவு. இப்போ இங்கே மாவு ஆட்டி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ பாருங்கள், கையை ஈரம் பண்ணிக்கிட்டு அந்த மாவை எடுக்கிறேன் நான். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது, அழகாக உருட்ட வருது, இப்படி அழகாக கையில் ஒட்டாமல் விழுகுது. அதுதாங்க பக்குவம். ஸோ மாவு பர்ஃபெக்டாக இருக்குங்க. அதிகம் எண்ணெய் உரியாமல் அழகாக கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக உள்ள சாஃப்டாக சூப்பராக நம்ம போண்டா செஞ்சிடலாம். அடுத்தது மாவில் கலக்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணினது. அடுத்தது 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணினது. ஒரு கையளவு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க. இப்போ இதை சேர்த்து தான் நம்ம போண்டா மாவு கலக்க போகிறோம். இப்போ இதெல்லாம் 1 by 1 நம்ம மாவில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்து விட்டுடலாம். அடுத்ததாக நல்ல கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின பச்சை மிளகா. இதுக்கு பதிலாக நீங்கள் மிளகு கூட சேர்க்கலாம், அது உங்கள் விருப்பம். அடுத்தது நல்ல பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை. நான் இங்கே கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிறேன், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. மாவு நல்லா கொஞ்சம் இப்படி அடித்து கலந்துக்கோங்க. நல்லா ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுங்க. அதுக்கப்புறம் நம்ம போண்டா வடையெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்ல கிறிஸ்பி அண்ட் சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. மாவு ரெடி. இப்போ அடுத்தது இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. இது நல்லா சூடாகட்டும். ரெடியாக வச்சுருக்கிற உளுந்த மாவை பக்கத்தில் வச்சுக்கோங்க. கை நினைக்கிறதுக்கு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இப்படி கையை நினச்சிட்டு நம்ம உளுந்த மாவு எடுத்து உருட்டி போடும்போது அது அழகாக பர்ஃபெக்டாக அந்த உருண்டைகள் வரும். இப்படி அழகாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு விட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக அந்த கோல்டன் கலரில் வெந்து வருங்க. இல்லைன்னா டக்குன்னு மேலே கரிஞ்சிரும், உள்ளே வெந்தராமல் போகும். ஸோ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ஃப்ரை பண்ணுங்கள்.
நல்லா திருப்பி திருப்பி போட்டு பொறுமையாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொறுமையாக வேக விட்டு எடுங்க. அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். பாருங்கள், அழகான அந்த ப்ரௌன் கலர் வந்துருச்சு, நல்ல கிறிஸ்பியாகவும் ஆயிடுச்சு. அது பார்த்தாவே தெரியுது நம்மளுக்கு. இப்போ அழகாக எண்ணெய் வெடிச்சு நம்ம வெளியே எடுத்துடலாம். பார்க்கவே நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. இது சுட சுட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்ல சுவையான உளுந்து மாவு போண்டா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த மொறு மொறு உளுந்து வடைக்கு தொட்டுக்க செஞ்ச ஒரு அருமையான கார சட்னி ரெசிபியும் பார்த்துடலாங்க. இது ரொம்ப ஒரு சிம்பிளான சட்னி ரெசிபி, ஒரே நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த மாதிரி போண்டாவோடலாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம், அதே மாதிரி 2 தக்காளி ரஃப்பாக பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு. இங்கே 1 டீஸ்பூன் உப்பு எடுத்துருக்கிறேன். கூடவே காரத்துக்கு நல்லா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய் பொடி. இவ்வளோதாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு நல்லா டக்குன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இங்கே ரஃப்பாக பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்தாச்சுங்க. கூடவே 2 தக்காளி. அடுத்ததான் மிளகாய் பொடி. இங்கே கொஞ்சம் காரசாரமாக சட்னி பண்ணுறேன், ஸோ 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்தாச்சு. அடுத்தது தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. தண்ணி விடாமல் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். ஒரே நிமிஷத்தில் சட்னி ரெடி. இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டான நல்ல ஒரு காரசாரமான கார சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி போண்டா, வடை, பஜ்ஜியோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி. சுட சுட உளுந்து மாவு போண்டாவும் ரெடி. போண்டா பாருங்கள், நல்ல மேலே மொறு மொறுன்னு இருக்குது, உள்ளே அதே மாதிரி நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. அதிகமாக எண்ணெய் இழுக்கலை, பர்ஃபெக்டாக இருக்குங்க. அதுவும் இந்த சட்னியோடு நீங்கள் தொட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஆஹா அட்டகாசமாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பர்ஃபெக்டான டீ டைம் ஸ்நாக் இது. அதுவும் இந்த போண்டாவுக்கும் இந்த கார சட்னிக்கும் அவ்வளோ பொருத்தமாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பாராட்டு நிச்சயம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.